வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ வந்து நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் ஈஸ்வரன் கோயில் உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலுடைய குடியேற்றம் வீடியோ போட்டிருப்போம். அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோவில், சிறப்பான கோவிலுங்க. அப்படியே வாங்க, அப்படியே உங்களுக்கு அப்படியே போக போக அப்படியே காமிக்கிறேன். இந்த சிறப்பான கோவிலை ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம யுகி பிரதரும் தான் வந்திருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அவருடைய திருப்பூர் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளுடைய NS Vlogs அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ அந்த கோவிலை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த திருத்தல வரலாறை பார்த்தீங்கன்னா நம்ம குருக்களையா சொல்லுவார், அதையும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் பாருங்கள் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இது ஆஞ்சநேயர் கோவிலாமா. அப்படியே கட்டுமான பணி முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வாங்க அப்படியே வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுவோம். ஓகே மக்களே, சிறப்பான முறையில் சனிக்கிழமை வீர ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே வந்தால் நிறைய நன்மைகள் இருக்காமா. ஆஞ்சநேயர் வந்து இங்கேருந்து வருதானாமா. கோவில் தான் வந்து இப்போ புதுசாக கட்டி இப்போ 60 நாள் வந்து மண்டல பூஜையுமே நிறைவேற்றிருக்காமா. ஓகே, நான் இங்கே இருக்கிற குருக்கள் ஐயாட்ட வந்து நான் வரலாறு கேட்குறேன், கேட்டு என்ன அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன். வாங்க போகலாம். வீர ஆஞ்சநேயர் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம ஐயா இருக்காரு, வாங்க அவரை போயிட்டு அவர்கிட்ட வரலாறு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அப்படியே இப்போ இந்த கோவில் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இங்கே என்னென்ன பிரசித்தி பெற்றது, சிறப்பான தினங்கள் என்னென்ன விசேஷங்கள் நடக்கும் எல்லாமே அப்படி வந்து. இந்த கோவில் வந்து இப்போ 5 வருஷம் முன்னாடி வேலைப்பாடு ஆரம்பிச்சு இப்போதான் 54 நாள் ஆகுதுங்க. கும்பாபிஷேகமானது மார்ச் 1ஆம் தேதி நடந்து மண்டல பூஜையானது 48வது நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி முடிஞ்சது. இந்த கோவில் வந்து வியாசராஜர மகான் சொல்லி 732 ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இந்தியா ஃபுல்லா. அதில் இவரும் ஒருத்தர். இது 2 அவதாரம் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒன்னு வந்து மூலஸ்தான வீராஞ்சநேயர்னு சொல்லி, அவருக்கு நேர் எதிர்த்து மத்வாச்சாரியார்னு சொல்லி அந்த இடத்துல மத்வாச்சாரியார் அவதாரம் இருக்கிறது. 2 அவதாரமே இங்கே தான், தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் வந்து ஃபுல்லாக கல் இதனால் வேலைப்பாடு நடந்தது. எல்லா தூண்களிலும் வந்து 22 ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு ஆஞ்சநேயர் இருக்குது. நாமக்கல் ஆஞ்சநேயர், அப்புறம் வந்து ஹம்பி ஆஞ்சநேயர், இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்களிலையும் ஒவ்வொரு ஆஞ்சநேயர் இருக்காங்க. இந்த சனிக்கிழமை விசேஷம் வந்து மூல நட்சத்திரத்தன்னைக்கு விசேஷமான நாள். அவருக்கு ஆஞ்சநேயருடைய மூல நட்சத்திரம் அந்தன்னைக்கு சிறப்பு பூஜை. அதே பிரகாரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்ஷய திருதின்னு சொல்லி சந்தன அலங்காரம், வருஷத்துக்கு எவ்ரி இயர் ஒன்ஸ் சந்தன அலங்காரம் நடக்கும். அதே கோவில் விசேஷமானது மார்கழி அமாவாசை ஆஞ்சநேய ஜெயந்திங்கிறது கோவிலுடைய பெரிய ஒரு விழா ஃபங்க்ஷன் வந்தது. அதே பிரகாரம் ராமநவமிங்கிறது ராமருடைய அவதாரம் பண்ண நாள், அது வந்து விசேஷம். 2 ஃபங்க்ஷன் வந்து கோவிலுடைய பெரிய திருவிழா வந்து. மூல நட்சத்திரத்தன்னைக்கு வெண்ணைக்காப்பு அலங்காரம் நடக்கும் மாதம். அதே பிரகாரம் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை நடக்கும். இது வந்து ரொம்ப விசேஷமானது. ராகவேந்திரரை வந்து இங்கே வந்து படம் வச்சு பூஜை பண்ணுவோம். அவரது விசேஷம் இருக்குங்க. ராகவேந்திரருங்கிறது வந்து எப்படின்னா, சங்கக்கர்ணங்கிற ஒரு தேவதை. அவங்க வந்து 5 அவதாரம் எடுத்தாங்க. ஒன்று வந்து பிரகலாதர், 2வது வந்து பால்யக்க மகாராஜான்னு சொல்லி, 3வது விபீஷணர், அதுக்கப்புறம் வியாசராஜர்னு சொல்லி தான் நம்ம ஆஞ்சநேயரை வச்சவர் வந்து வியாசராஜர், அவர் ஒரு அவதாரம். அப்புறம் கடைசி ராகவேந்திரர். இந்த கோயிலோட சிறப்பு வந்து இதுதான். 2 அவதாரம் இருக்கிறது வந்து நேராக இருக்கிறது இந்த சிறப்பு. எத்தனை ஆண்டு பழமையான கோவில் இது? வந்து உங்களுக்கு சுமார் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழமையான கோவில். இப்போ கட்டினதுங்க ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரதிஷ்டை பண்ணது 500 வருஷத்துக்கு முன்னாடி. கோவில் வந்து புனரமைப்பு பண்ணி இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 வருஷமாக வேலைப்பாடு நடந்து 1 மாதம் ஆகுது, 54 நாள் ஆகுது இப்போ கோயில் இதாகி. ஓகே மக்களே, சிறப்பான கோவில். அனைவருமே வந்து நீங்கள் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணி நீங்கள் உங்கள் ஆஞ்சநேயர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி உங்கள் நேம்? குருமித்ரன் தான். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளாக் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, தேங்க்யூ தாங்க. ஓகே மக்களே, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கும் வீடியோவில் காமிச்சு நானும் உங்கள் மூலயமா நான் வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கோவிலுடைய மிக சிறப்பு வாய்ந்தது அந்த 22 ஆஞ்சநேயர்கள், அந்த தூணில் இருந்த ஆஞ்சநேயர்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தாய்லாந்து அந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருக்கிற ஆஞ்சநேயரெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப சிறப்பான விஷயம். மறக்காமல் நீங்களும் வந்து இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த கோயில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.